மனுஷரே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள். ஒருவேளை நீங்க பேதைகளா இருக்கலாம், ஆனா வார்த்தையை கேட்க கேட்க எனக்குள்ள அப்பா விவேகத்தை கொடுக்கிறார். அதிகாலையில் ஆண்டவரை தேடும் போது என்ன கொடுப்பாராம்? விவேகத்தை கொடுப்பார். அடுத்து சொல்றாரு, மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். உங்களை பார்த்து முட்டாள் அப்படின்னு என்ன சொல்வீங்க? நீதான்ருவீங்கன்னு. அல்லேலூயா, ஆமென். ஆனா வசனம் சொல்லுது, மூடனா இருக்காத, முட்டாளா இருக்காத, புத்தியுள்ளவனாயிரு. புத்தியுள்ள சிந்தை. என்ன சிந்தை வேணுமா? புத்தியுள்ள சிந்தையாயிரு. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். அப்பா ஒரு நாள் புரட்ட பேச மாட்டாரு, விபரீதத்தை பேச மாட்டாரு. என்ன பேசுவாராம்? மேம்பாடான காரியங்கள். மேன்மையான காரியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், மேன்மையான காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதுல தான் படிக்கிறோம் நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நம்புறீங்களா அந்த வார்த்தைய? ஆமென். மேம்பாடான காரியத்தை உனக்கு சொல்லித்தரேன். ஆமென். புத்தியுள்ள சிந்தையா இருங்க. ஹல்லேலூயா.